ஜீ தமிழ் சரிகமபா சீசன் 5 சீனியர் சீசன் 5 இப்போது ரொம்பவே நல்லாவே ஓடிக்கிட்டு இருக்கு. ரசிகர்கள் மத்தியில் அதுக்குள்ளவே நல்லாவே ஒரு ரீச் தான். இதில் ஸ்னேகான ஒரு கண்டஸ்டன்ட் வந்துட்டு பாடியிருப்பாங்க, செலக்டும் ஆயிருப்பாங்க. பட் ஆனால் இன்னும் ஃபர்ஸ்ட் காம்படிஷனே ஆரம்பிக்கல. அந்த பொண்ணுக்கு அவ்வளோ ஒரு ஹேட்ரட்டான ஒரு கமெண்ட்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மெகா ஆடிஷனில் வந்துட்டு ரொம்பவே நார்மலான ஒரு ட்ரெஸ் போட்டு வந்திருப்பாங்க. பட் ஆனால் அந்த பொண்ணு ஏற்கனவே ஸ்ரீலங்காவில் ஒரு பாட்டு காம்படிஷனில் வந்து பாடியிருப்பாங்க. அதில் நல்ல வெல் மேனர்ட் ட்ரெஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதையும் இதையும் கம்பேர் பண்ணி இந்த பொண்ணுக்கிட்ட நிறையாவே பணம்லாம் இருக்குது, பட் ஆனால் வந்துட்டு டிஆர்பிக்காக இந்த மாதிரி கஷ்டப்படுற மாதிரி காமிக்கிறாங்கன்னு இந்த பொண்ணையும் சரிகமப்ப நிகழ்ச்சியையும் ரொம்பவே நெகட்டிவாக கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம நெட்டிசன்ஸ்கள்லாம். ஸோ அவங்களுடைய அப்பா அம்மா, அதாவது ஸ்னேகாவுடைய அப்பா அம்மா வந்துட்டு இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில் வந்து அவள் போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாமே அந்த நிகழ்ச்சியில் இருக்கிறவங்க கொடுத்தது. போட்டுக்கிற உடையாக இருக்கட்டும், இல்லை சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும், நாங்கள் போயிட்டு வர அந்த பஸ்ஸுக்கான பணமாக இருக்கட்டும், எல்லாமே அவங்களே தான் தருவாங்க. அது மூலியமாக தான் வந்து நாங்கள் வந்து அந்த பாட்டில் அந்த காம்படிஷனில் வந்து கலந்துக்க முடிஞ்சுது. தயவு செய்து என் பொண்ணை வந்து தப்பாக பேசாதீங்க, ஏதோ நெகட்டிவாக வந்து பேசாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. சட்டிப்பானை கழுவி தான் நாங்கள் எங்கள் குடும்பத்தையே நான் வந்து காப்பாற்றிட்டு இருக்கேன்னு அவங்க அப்பா அம்மா வந்து பேசி அழுது அந்த ஒரு வீடியோ போடக்குள்ள ரொம்பவே கவலையாக இருக்குது. இந்த ஒரு சோஷியல் மீடியா வந்து ஒருத்தவங்களை நல்லாவே உயர்த்தவும் செய்து, தாழ்த்தவும் செய்து, ரொம்பவே அசிங்கப்படுத்தவும் செய்து. ஆனால் பேசுகிறதுக்கு முன்னாடி எது உண்மையோ நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பேசினா நல்லது. இந்த மாதிரி பெற்றவங்க மனசெல்லாம் கஷ்டப்படுத்தினா நல்லாவாங்க இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.